பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமில்லாதவனாக ஓடேன். பந்தயத்தில் பரிசை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு சர்டானிட்டி, ஒரு அசூரன்ஸோடு என்ன செய்யணும்? ஓட வேண்டும். அல்லேலூயா. பந்தயத்தில் ஓடக்கூடியவர்களுக்குள்ளே ஒரு டவுட், ஒரு சந்தேகம், ஒரு நிச்சயத்தன்மை இல்லாதிருக்கும் என்றால், ஸ்தோத்திரம், பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேனா, வெற்றி பெறுவேனா வெற்றி பெற மாட்டேனா என்ற ஒரு டயலமாவில் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக ஸ்தோத்திரம் சாதிக்க முடியாது. வசனத்தில் நிச்சயம் இல்லவனா ஓடேன், ஓடுகிறவர்கள் தே ரன் certain அதாவது assuredly நிச்சயத்தோடு that they shall get their prize, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஓடுவார்கள். பவுல் சொல்லுகிறார், லக்கை நோக்கி பந்தய பொருளை நோக்கி என்ன செய்றேன்? ஓடுகிறேன். ஒரு நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவிசுவாசம், சந்தேகம், நிச்சயமற்ற தன்மை அவைகளெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஓட்டத்துக்கு ஒரு தடை கற்கள். நிச்சயத்தோட ஸ்தோத்திரம், சந்தேகம் வந்து விட்டாலே கிறிஸ்தவ வாழ்க்கை அதோடு முடிந்தது. சந்தேகம் வந்தா வேதத்தின் மேல சந்தேகம் வரும், பரிசுத்தாய் மேல சந்தேகம் வரும், புருஷன் மேல சந்தேகம் வரும், எல்லாவற்று மேல சந்தேகம் வந்துடும். டவுட் வந்தாச்சுன்னா பின்பு ஆண்டவரே நினைத்தாலும் உங்களை எழுப்பிவிட முடியாது. சந்தேகம். அல்லேலூயா. சந்தேகத்தை கர்த்தர் ரொம்ப கடிந்து கொள்கிறார். அவிசுவாசம் என்பது பெரிய பாவம். அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்க முடியாது. வேதாகமத்திலே கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களில் அநேகர் கானானை நம்மால சுதந்தரிக்க முடியாது, அங்க இருக்கிற மக்கள் ராட்சதர்கள், நம்மை விட அவர்கள் பலசாலிகள், அவர்கள் பார்வைக்கு நாம வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அங்க ஏனோக்கியரின் புத்திரரை என்ன செய்தோம்? கண்டோம். அவர்கள் நம்மளை விட உயரமானவர்கள், நம்மளை விட பலசாலிகள். நம்மால் அவர்களை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. யோசுவா ஸ்தோத்திரம் 12 பேரை அனுப்பினான். 12 பேர்ல 10 பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? நம்மால் சுதந்திரிக்க முடியாது. அந்த கானானில் இருக்கக்கூடிய மக்கள் ராட்சதர்கள், ஏனோக்கின் புத்திரர் நெடியவர்கள், பலசாலிகள். அவர்கள் பார்வைக்கு நாம யாரு? வெட்டுக்கிளி. ஆகினால இதோடு நிறுத்திக் கொள்வோம், நமக்கு இதுவே போதும் என்று சொன்னார்கள். யோசுவாவும் காலேப்பும் என்று என்ன சொன்னாங்க? அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தீங்கன்னா எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே 7 இருந்து 9 வரைக்கும் அவர்கள் சொல்றாங்க. ஜோசுவா and காலேப் said the land is an exceeding good, தேசம் மிகவும் நல்லதாக இருக்கிறது, கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்வார்? the Lord will give it கொடுப்பார் to us, நமக்கு அதை கொடுப்பார். அவர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அதை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்து? the defense is departed from them, now they are defenseless. இன்றைக்கு
அவர் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். This is the right time to overcome them. It is the right time to catch them. இதுவே அவர்களை நாம மேற்கொள்வதற்கான தகுந்த நேரம். அல்லேலூயா. ஆகையினாலே 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் let us go up at once, உடனடியாக போவோம், போய் அதை possess it, for we are well able to overcome it. அந்த 13:30 வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேப்புக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நம்முடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். நாம் அதை எளிதாய் என்ன செய்யலாம்? we are well able to overcome it. எளிதாய் ஜெயிக்க முடியும் என்று பாசிட்டிவாய் பேசுகிறார்கள். 10 பேர் சொன்ன வார்த்தைன்னா அங்க நெடியவர்கள், அங்க ஏனோக்கின் புத்திரர், அங்க நம்ம போகவே முடியாது, வேண்டாம் இங்கே இருப்போம். பிரைஸ் காட். இங்கே அருமையான இவர்கள் தான் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்கள் நிச்சயத்தோடு ஆண்டவர் தருவார். பாருங்க, the Lord will give it to us because he has promised it. அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று, நம்ம எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம். வரும்போது சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் வரலாம். சோ அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. There are different type of trials on our ways. ஒரு விளையாட்டு வீரன் ஒன்றை வெற்றி பெறுகிறான் என்றால் எத்தனையோ தோல்விகளை அவன் சந்தித்து அதிலெல்லாம் பயிற்சியை பெற்று அவைகளை மேற்கொள்ளும் போதுதான் ஒரு நாள் அவன் வெற்றி வாகை சுடுவான். பயிற்சி இல்லாமல் வாழ்க்கையிலே எந்த ஒன்றையும் சந்திக்காமல் அவன் ஸ்தோத்திர வெற்றி பெறுவதில்லை. நமக்குள்ளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு முறை சீசர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்க. கப்பல்ல, சிறிய கப்பல்ல போனாங்க. போகும்போது நடு சமுத்திரம் வரைக்கும் போன போது பயங்கரமான காற்று வந்து விட்டது. ஏன் அந்த காற்று வந்தது? கர்த்தர் தானே போக சொன்னார். அக்கறைக்கு போவோம் என்பது, அக்கறைக்கு போய் சேருவது என்பது நிச்சயம். அல்லேலூயா. Jesus did not promise them an easy trip, but he did promise a guaranteed arrival at the destination. அக்கறைக்கு போவோம் என்பது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். கண்டிப்பா அக்கறையில போய் சேருவோம். ஆனா பிரயாணம் உங்களுக்கு அதிலே ஒரு படகில் இருந்தபோது ஸ்தோத்திரம் அவர்கள் ஒருவேளை திரும்பி வரக்கூடிய எண்ணம் கூட அவர்களுக்கு வந்திருக்கலாம். இனி அக்கறை போக முடியாது, பெருங்காற்று. ஆனா ஆண்டவர் அங்கே அவர்களோடு கூட இருந்தார். சோ நம்முடைய வாழ்விலும் கூட நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த லூக்கா 5:1 அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. அக்கறை போய் என்ன செய்தாங்க? சேர்ந்தாங்க. ஆகையினால வாழ்க்கையில எப்போ எந்த விதத்திலும் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து ஓடணும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.